அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 16/12/2025 மார்கழி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பமாகுது. தரித்திரம் நீங்க, வறுமை நீங்க, செல்வம் செல்வாக்கு உயர. இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தண்ணீரை குடியுங்கள். பஞ்சபூதங்களில் அளப்பெரும் சக்தியான தண்ணீர் முன் இந்த வார்த்தையை சொல்லும் போது பிரபஞ்சத்தின் சக்தியால் உங்கள் தேவைகள் எல்லாம் நிச்சயமாக பூர்த்தியாகும். தீராத கடன் பிரச்சனை, அடகு வைத்த நகையை மீட்க முடியல அப்படிங்கிறவங்கலாம் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமத்தை செய்யுங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை தீர, தொழில் பிரச்சனை தீர, எதிரி தொல்லை நீங்க, செய்வினை கோளாறு சரியாக, உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய நாளை பற்றி நான் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா இன்றைய நாள் ஒரு அளப்பரிய சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே நிறைய வழிபாடுகள் இருக்கு. நாம் எந்த விஷயத்துக்காக இப்போ இந்த மாதத்தின் முதல் நாள் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று தோணியிருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் தோணியிருக்கும். நம்மளுக்கு இந்த மாதம் இந்த பிரச்சனை சரியானா பரவாயில்ல, இந்த மாதம் இந்த பணம் வந்தால் பரவாயில்ல, இந்த மாதம் நம்ம பொண்ணுக்கு பேசி வச்ச வரன் அமைஞ்சா பரவாயில்ல, இந்த மாதம் நம்ம குழந்தை கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்தால் பரவாயில்ல. இது மாதிரி ஏதாவது ஒன்று எந்திரிக்கும் போதே நீங்கள் யோசிச்சிருந்திருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும், நடத்தி கொடுக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை. அது நடப்பதற்கான நிறைய வழிபாட்டு முறைகளையும் தாந்திரிக முறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஏன்னா நிறைய யூடியூப்பில் நீங்கள் நிறைய விஷயங்களை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா அதை உங்களால் செய்ய முடியாது. ஆனால் இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு பிள்ளைங்களுடைய காது குத்து விழா, அதை மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உங்களுக்கு தவசம் சரியாக என்னைக்கு திதி கொடுக்கணும்னு தெரியல, இதை மாதிரி நாட்கள் குறித்து கொடுக்கப்படும். அதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடு கட்டுறதுக்கு, அது மாதிரி வீடு கால் போடுறதுக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு, இதுக்கெல்லாம் நாள் குறிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும். அதுக்கு கட்டணம் கிடையாதுங்க. நம்பிக்கையோடு பரிகாரங்களை செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கணும். வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கணும். எங்கனாலும் உட்காந்துக்கோங்க. பூஜை அறையில், ஹாலில், அல்லது பெட்ரூமில், அல்லது வீட்டுக்கு வெளியில், அல்லது வானம் பார்த்த பூமியிலன்னு எங்கேனாலும் உட்காந்துட்டு அந்த தண்ணீரை 2 கைகள்ட்டும் அந்த டம்ளரை பிடிச்சிக்கோங்க. டம்ளர்லேயே சொம்புலேயே எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, 2 கைகளிலும் அணைத்தவாறு அந்த தண்ணீரை முதல்ல நீங்கள் லேசாக ஊதுங்க. ஊதும்போது அந்த தண்ணீர் என்ன ஆகும், அது அப்படியே ஆடும், லேசாக ஆடும். நம்ம மனமும் அப்படித்தான், ஒரு நிலையில் நிற்காமல் ஆடும். அது அப்படியே நிற்க ஆரம்பிக்கும் போது அந்த தண்ணீர் ரொம்ப வேகமாக ஊதுனீங்கன்னா தண்ணி சிந்திரும். அதையும் சொல்லிடுறேன். லேசாக ஊதுங்க. அந்த தண்ணியானது என்ன ஆரம்பிக்கும், தழும்ப ஆரம்பிக்கும். அந்த தழும்புறது நின்ன உடனேயே ஓம் தன சம்பத் பூஷித ஸ்ரீம், ஓம் தன சம்பத் பூஷித ஸ்ரீம் அப்படின்னு முதல்ல ஒரு தடவை மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தண்ணீரை லேசாக ஊதுங்க. திருப்பி இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தண்ணீரை லேசாக ஊதுங்க. அதன் பிறகு அதாவது தண்ணீரை நீங்கள் மந்திரத்தை சொல்கிறீங்க இல்லையா, மந்திரத்தை சொல்லி முடிச்சோடனே ஊதணும். அப்போ தண்ணீர் ஆட ஆரம்பிக்கும். அடுத்து தண்ணீர் நின்ன உடனே தான் நீங்கள் மந்திரத்தை சொல்லணும். தண்ணீர் ஆடிட்டு இருக்கும்போதே நீங்கள் அடுத்தடுத்து மந்திரத்தை வேகமாக சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இப்படி 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் தண்ணீரை ஊதிட்டு அந்த தண்ணீரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு 3 நிமிடங்கள் கண்களை மூடி அந்த தண்ணியை கீழே வச்சிருங்க. கீழே வச்சுட்டு 3 நிமிடங்கள் கண்களை மூடி இந்த பிரபஞ்சத்திடமும் உங்கள் இஷ்ட தெய்வத்திடமும் குலதெய்வத்திடமும் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு அந்த தண்ணீர் எடுத்து குடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். தூங்குறதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு தூங்குறீங்களோ, நான் 7:30 மணிக்கே தூங்கிடுவேன், செய்யலாமா செய்யலாம். 10 மணிக்கு தாங்க தூங்குவேன், செய்யலாமா செய்யலாம். இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ கோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்ய போதும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.